இது வந்து பிளாக் ஜெயண்ட் ரேபிட்ண்ணே. பேர் வந்துட்டு 1500 ரூபா வரும்ண்ணே. 1500 வளர்க்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ரேபிட் கறிக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? முயல் ரேபிட் கறி வந்துட்டு நல்ல நம்ம ஹார்ட் பேஷண்ட்லாம் இது நிறைய சாப்பிட்றாங்க. ஆமாம், அவங்களுக்கு அவங்க இதெல்லாம் சாப்பிட்லான்னு டாக்டரே வந்துட்டு அட்வைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல நம்ம ரேபிட் மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஆமாம், நாங்கள் வீட்லேயும் வளர்க்குறோம். இது எடுத்து வந்து இங்கே சந்தையில் வந்து வாரம் வந்துட்டு கறிக்கும் கொடுக்குறோம், வளர்க்குறதுக்கும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதுக்கும் கொடுத்துட்ருக்குறோம். ஆமாம், பொன்மலை சந்தையில் வாரம் கண்டிப்பாக வரலாம். வாரம் கண்டிப்பாக வந்துடுவோண்ணே. இந்த எலி வந்துட்டு கினியாபிக் எலிண்ணே. இது வந்து கினியாபிக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸில் வரும். ஹாலிவுட் மூவிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த எலியை. இது வந்துட்டு பேர் வந்துட்டு 1200 ரூபா பெருசு, குட்டி வந்துட்டு 800 ரூபா இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குண்ணே. இப்போ வேணால் வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட. கண்டிப்பா பிடிச்சி பாருங்க. ரேபிட் வந்துட்டு பொதுவாகவே இப்படி தானே பிடிச்சி தூக்கணும், அப்பதான் வந்துட்டு துள்ளாது, நம்ம கையில எதுவும் கீறி விடாது. சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜரு. சில பேர் காதை பிடிச்சி தூக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் தூக்கக்கூடாது, அதுக்கு வலிக்கும். காதுல நிறைய நரம்புகள் இருக்கும். சரிங்களா? நான் முயல் பிடிக்க கற்றுக்கிட்டேன். முயல் பிடிச்சாச்சு, அவன் முயல் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஆனால் காசு வச்சுங்க, அதனால வேண்டாம். சரி வச்சிடறேன். சரி.